ஹலோ மக்களே, இன்னைக்கு செம்மையான ஒரு வேலைவாய்ப்போட தாங்க வந்திருக்கேன். இது வந்து நோ ஃபீஸ், நோ எக்ஸாம் ஜாப் தாங்க. யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். பொண்ணுங்களும் அப்ளை பண்ணலாம், ஆண்களும் அப்ளை பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு வேலைவாய்ப்போட தான் வந்திருக்கேன். தொடர்ந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. யாராவது ஒருத்தவங்களுக்கு நிச்சயமாக லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அதிகபட்சமாக உங்கள் நண்பர்கள்கிட்டையும் பகிருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பொது சுகாதாரத்துறை மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறை மாவட்ட நல சங்கம், அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி இருக்கு இல்லையா, கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலேருந்து ஒரு அறிவிப்பு வெளியே இருந்திருக்கு. அறிவிப்பு எண் 1/2025. சரிங்களா? ஸோ இது வந்து ஜிஓ நம்பரோட இவங்க கொடுத்துருக்காங்க. ஜிஓ நம்பர் 56 ஹெல்த் அண்ட் ப்ரைமரி ஃபேமிலி வெல்ஃபேர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு 3, 4, 5, 6, 7 அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? தேசிய சுகாதார திட்டத்தின் கீழ் மாவட்ட நல சங்கம் மூலமாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தேசிய ஊரக நல திட்டத்தின் கீழ் செய்யப்படும் ஆரம்ப சுகாதார நிலைகளில் உள்ள சித்தா பிரிவு அரசு மருத்துவக் கல்லூரி கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்குட்பட்ட அரசு மருத்துவமனையில் உள்ள கீழ்கண்ட காலி பணியிடங்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளில் நல இயக்குநராக டிஎன் ரைட் ப்ராஜெக்ட் ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் திட்டத்தின் கீழ் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை கல்லூரியில் கீழ்கண்ட 3 புதிய பணியிடங்களுக்காகவும் மாவட்ட நல சங்கம் மூலம் நிபந்தனைக்கு உட்பட்ட அடிப்படையில் பணிபுரிவதற்கு தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்களை வரவேற்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, தேசிய சுகாதார திட்டம் இருக்கு இல்லையா, அதில் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சித்தா பிரிவு, அதாவது மருத்துவக் கல்லூரி இருக்கு இல்லையா, அதில் வந்து சித்தா மருத்துவம் சார்ந்தப்பட்ட இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல கம்ப்ளீட்டாக வந்து வேலைக்கு ஆட்களை எடுத்துகிட்ருக்காங்க. இது கான்ட்ராக்ட் பேஸ்டு தாங்க, பர்மனெண்ட் ஜாப் கிடையாது. அவங்க இங்கே தெளிவாகவே அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ வாங்க டீட்டெயில்டாக என்னென்ன போஸ்ட்டு, அதுக்கு வந்து எவ்வளோ வருமானம், என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்றது பார்ப்போம். சரிங்களா? நேம் ஆஃப் த போஸ்ட் அப்படின்றது ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியர் தெரப்பி அப்படின்ற ஒரு போஸ்ட் இருக்குங்க. அதுக்கு வந்து ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பேச்சுலர் டிகிரியோ இல்லை மாஸ்டர் டிகிரியோ ஸ்பெஷல் எஜுகேஷன் இன் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி ஃப்ரம் யூசிஜி ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது நீங்கள் மாஸ்டர் டிகிரியோ பேச்சுலர் டிகிரியோ முடிச்சிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. அதுவும் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டியில். சரிங்களா? மாத வருமானம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 23,000 ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வயது அப்படின்னா 40 வயதுக்கு மேலே இருக்கக்கூடாது. சரிங்களா? 16/12/2024 உங்களுக்கு 40 வயதுக்கு மேலே நீங்கள் போகக்கூடாது. சரிங்களா? அடுத்தது வந்து ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்கு வந்து ஒரு பேரை எடுக்கிறாங்க. ஒரே ஒரு ஆளை தான் எடுக்க போகிறாங்க. அதில் வந்து என்ன எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பேச்சுலர்ஸ் ஆர் மாஸ்டர்ஸ் டிகிரி இன் ஆக்குபேஷனல் தெரப்பி ஃப்ரம் அ ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி. அதாவது நீங்கள் வந்து ஆக்குபேஷனல் தெரப்பி இருக்கு இல்லையா, அதில் வந்து பேச்சுலர் டிகிரியோ மாஸ்டர் டிகிரியோ முடிச்சிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கும் வருமானம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மாத வருமானம் 23,000 ரூபாங்க. சரிங்களா? இதுவுமே 40 வயசுக்கு மேலே நீங்கள் போகக்கூடாது. அதே மாதிரி சோஷியல் ஒர்க்கர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு வந்து அதுக்குமே ஒரு ஆள் தான் இங்கே ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ வந்து அவங்க என்ன படிச்சிருக்கணும்னா, எம்எஸ்டபிள்யூ படிச்சிருந்துருக்கணும், மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு. வருமானம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 23,800 ரூபா தாங்க இவங்களுக்கும் வருமானம். ஸோ இதுவுமே 40 வயசுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ குக்கு அப்படின்றவங்களுக்கு 2 வேலை இருக்குங்க. 8th பாஸ் ஆனால் போதும். தமிழில் வந்து நீங்கள் பேசவும் படிக்கவும் உங்களுக்கு நல்லபடியாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வருமானம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 8,500 ரூபா, 35 வயசுக்கு மேலே வந்து தாண்டக்கூடாது. சரிங்களா? அடுத்தது வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்கு வந்து 2 பேரை எடுக்கிறாங்க. 8வது பாஸ் பண்ணால் போதும் உங்களுக்கு வந்து. ஆனால் நிச்சயமாக தமிழ் வந்து படிக்க எழுத தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு பாருங்கள், சேலரி வந்து 13,000 ரூபா கொடுக்குறாங்க. இதுவுமே 35 வயதுக்கு மேலே நீங்கள் தாண்டி இருக்கக்கூடாதுன்றது தான் எதிர்பார்ப்பு. அடுத்தது வந்து ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் அப்படின்ற ஒரு ரோலுங்க. இதில் வந்து 16 பேர் எடுக்கிறாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சுக்கோங்க. ஒரு ஹாஸ்பிட்டலில், ஒரு சுகாதார ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து ஹாஸ்பிட்டல் ஒர்க்கரில் 16 பேரை வேலைக்கு ஆட்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ 8th பாஸ் பண்ணால் போதும். உங்களுக்கும் என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா, தமிழ் படிக்க தெரிந்து எழுத தெரிந்தால் போதும். இதுக்குமே சேலரி எவ்வளோ பார்த்தீங்கன்னா 8,500 ரூபா, 35 வயசுக்கு மேலே தாண்டி இருக்கக்கூடாது அப்படின்றது. அடுத்தது சானிட்டரி ஒர்க்கர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு 22 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்கங்க. 8th வந்து
பாஸ் பண்ணியிருந்திருக்கணும். தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். இதுக்கும் சம்பளம் வந்து 8,500 35 வயசுக்கு மேலே போயிருக்கக்கூடாது. சரிங்களா? அடுத்தது மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் MPHW அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இது வந்து 9 பேர் எடுக்கிறாங்க. ஸோ இதுக்குமே 8th ஸ்டாண்டர்ட் வந்து உங்களுக்கு வந்து பாஸ் பண்ணியிருந்திருக்கணும். தமிழ் எழுத படிக்க நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். 8,500 சம்பளம். இதுக்கு 35 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஸ்வீப்பர் அப்படின்ற ரோலுக்கு வந்து 17 பேர் எடுக்கிறாங்க. 8வது பாஸ் பண்ணியிருந்திருக்கணும். தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். 8,500 சம்பளம். 35 வயதுக்கு மிகாமல் இருக்கக்கூடாது. லேப் டெக்னீஷியன் அப்படின்ற ஒரு ரோலுக்கு வந்து 3 பேர் எடுக்கிறாங்க. ஸோ என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா HSC வித் DMLT, அதாவது ஹையர் செகண்டரி வித் DMLT படிச்சிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 13,000 சம்பளம். 35 வயதிற்கு மிகாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வேன் டிரைவர் 2 பேரும் எடுக்கிறாங்க. 10th பாஸ் பண்ணியிருந்துருக்கணும். டிரைவிங் லைசன்ஸ் கம்பல்சரியாக இருக்கணுங்க. டிரைவர்னாவே டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் இல்லையா? ஸோ ஹெவி வித் பேச்சுலர் அப்படின்ற ஒரு லைசன்ஸ் தான் இருக்கணும். 13,500 சேலரியாக கொடுக்குறாங்க. 35 வயதுக்கு மிகாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சேம்நாக் செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு ரோலுக்கு 2 பேரை வேலைக்கு எடுத்துகிட்ருக்காங்க. 8வது படிச்சிருந்துருக்கணும். தமிழ் வந்து எழுத படிக்க நல்லபடியாக தெரிஞ்சிருக்கணும். சம்பளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 8,500 50 வயசுக்கு மிகாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது ஃபிசியோதெரபிஸ்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்கு வந்து 2 பேரை எடுக்கிறாங்க. பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரபிஸ்ட் இன் ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி அண்ட் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. இதுக்கு ஆண்டு வருமானம் மாத வருமானம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 13,000. ஸோ 35 வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் அப்படின்றது தான் எதிர்பார்ப்பு. அடுத்த வேலை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபார்மசிஸ்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்கு +2 படிச்சிருக்கணும், இல்லை டிஃபார்மும் படிச்சிருந்துருக்கலாம். சரிங்களா? ஸோ 15,000 35 வயதுக்கு மிகாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 15,000 வருமானம். அடுத்தது மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் MLHP அப்படின்ற ஒரு ரோலுக்கு வந்து 5 பேர் எடுத்துகிட்ருக்காங்க. BSc நர்சிங் படிச்சிருக்கணும், DGNM படிச்சிருந்துருக்கணும். 18,000 சம்பளம் கொடுப்பாங்க. 35 வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும். சரிங்களா? அடுத்தது வந்து தெரப்பட்டிக் அசிஸ்டன்ட் மேல், அதாவது சித்தா ரோலுக்கு மேலுங்க. இதில் வந்து ஆண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இதுக்கு ஒரு பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. டிப்ளமோ நர்சிங் தெரப்பி படிச்சிருக்கணும். 15,000 வருமானம் கொடுக்குறாங்க. அடுத்தது டிஸ்பென்சர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு சித்தா ரோலுங்க. இதில் 2 பேரை எடுக்கிறாங்க. அதில் டிஃபார்ம் இன்டெகிரேட்டட் ஃபார்மசி கோர்ஸ் வந்து டைரக்டர் ஆஃப் இந்தியன் மெடிசன் அண்ட் ஹோமியோபதி சென்னை அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 750 அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை வந்து டீட்டெயில்டாக அவங்க வந்து இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதிகபட்சமான போஸ்டிங் யாருக்கு என்ன ரோலுக்கு எடுக்கிறாங்கன்னா சானிட்டரி ஒர்க்கர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு எடுக்கிறாங்க. 8வது வந்து படிச்சிருக்கணும். ஆங்கிலம் தேவையில்லை, உங்களுக்கு தமிழ் மட்டும் நன்றாக எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஓகேங்களா? சம்பளம் எவ்வளோ அப்படின்றதையுமே டீட்டெயில்டாக அவங்க கொடுத்துருக்காங்க. அது போக நிபந்தனைகள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? இந்த பதிவு முற்றிலும் தற்காலிகமானது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது. பணியில் சேவதற்கான சுய விருப்ப ஒப்பந்தல் கடிதம் அளிக்க வேண்டும். காலி பணியிடங்களில் எண்ணிக்கை மாறுதலுக்குட்பட்டது. இதை மாற்றி அமைக்கவோ ரத்து செய்யவோ கீழே கையெழுத்திடவோ அதிகாரம் உண்டு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்திருக்காங்க. கீழே கையொப்பமிட்டவர்களுக்கு அதிகாரம் உண்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரின்னு சொல்லி அவங்க அந்த அட்ரெஸுமே கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டிக்கு தான் நீங்கள் வந்து அனுப்பணும். சரிங்களா? இதை நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு இதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெஃபினட்டாக இந்த மாதிரி போஸ்ட் எல்லாமே ரெகுலராக வரும். சரிங்களா? நன்றி மக்களே. அதிகபட்சமாக உங்களோட நண்பர்களுக்கும் பகிருங்க. யாராவது ஒருத்தவங்களுக்கு இது வந்து லைஃப் சேஞ்சிங்காக இருக்கும் அப்படின்றது நான் நம்புகிறேன். தேங்க்யூ.